நீட் தேர்வு ரத்து என்பது பிரதானமான முழக்கம். அந்த முழக்கத்தை ஒன்றிய அரசு இன்னும் 1 மாத காலம் இங்கு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினால் கூட நிறைவேற்றாது என்பது நிதர்சனமான உண்மை. போராட்டக்காரர்கள் மீது ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டுட்டே இருந்தது. இங்க ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜோட வந்து இளைஞர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. ஜென்சி திமுகவை சேர்ந்தவர் மட்டுமல்ல, அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களும் பெருமளவில் கூடி அதில் ஒரு சில கருத்துக்களை விதைத்ததும் ஆதாரப்பூர்வமாக எங்களிடம் இருக்கிறது. இப்போ இதே ப்ரொடெஸ்ட்டை நாங்கள் 4 நாள் பண்ண மாதிரி 5 நாள் பண்ண மாதிரி சைலண்டாக பண்ணியிருந்தா சிபிஐ கண்டிப்பாக இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து பண்ண தூண்டல்னால சிஜேபி அமைப்பினர் வந்து இங்க போராட்டத்துக்காக கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் தவறா வழிநடத்தி அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற முதல் முறையாக சமூக பார்வையோடு சமூக அக்கறையோடு மக்களுக்காக ஒரு போராட்ட களத்திற்கு வெளியே வந்து போராடி இருக்கிறார்கள். அதற்காக அவர்களை குற்றம் சாட்டி அவர்களை பேப்பர் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது எல்லாமே முறைப்படுத்துவாங்களா, முறையா நடக்குமா இதன் பிறகு அப்படின்ற நம்பிக்கை எங்கிருந்து வரும்? நாம ஒரு நீட் தேர்வு என்பதை மட்டுமே மையப்படுத்தி போராடுவதை காட்டிலும் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் குறிப்பாக மாணவர்களுக்கு எதிராக இருக்கு, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியதா இருக்கு. ஆகவே எங்களுடைய டிமாண்ட் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு. விஜய் சார்கிட்ட ஏன் திரும்ப விஜய் சாரை பற்றி ஏன் கேட்டுகிட்டே இருக்கீங்க, மோடி பற்றி ஏன் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு என்னோட சிஎம்கிட்ட நான் கெஸ்டின் கேட்காம நான் யார்கிட்ட போய் கேட்குறது? குறிப்பாக தாவேகா இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடக்கணும், இல்லைன்னா ஆண்ட கட்சிக்கு ஆதரவாக நடக்கணுங்கிறது தான் அவங்களுடைய சுயநலமே தவிர. நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய அமைப்புகளோடு ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, மாணவர் இளைஞர் கூட்டமைப்பை உருவாக்கி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு வாரமாக பாலநிலத்தில் நடைபெற்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க முன்னெடுத்த இந்த நீட் விலக்குக்கான போராட்டம், தர்மேந்திர பிரதான் அவர்கள் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவர் பதவி விலகணும் அப்படின்ட்டு பல்வேறு கோரிக்கைகளை வச்சு நடந்த இந்த போராட்டம் நேற்று நள்ளிரவோடு முடிவு பெற்றிருக்கு. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீட் விலக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையை முன்னெடுத்து ஏஎஸ்எஃப், ஏஎஸ்ஒய் உள்ளிட்ட சிபிஐ அமைப்பினர் எல்லாருமே இன்றைக்கு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முற்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு அவங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழுவினர் தான் இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல் இணைஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்கலாமாங்க? வணக்கம். வணக்கம். நேற்று நள்ளிரவோட போராட்டமானது இங்கே முடிவுற்றிருக்கு. ஆனால் ஒரு அமைதியான முறையில் அந்த போராட்டம் முடிவுற்றதா அப்படின்னு பார்க்கும்போது சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, நேற்றைக்கு இரவே நம்ம டீம் இங்கே இருந்தாங்க. அப்பயுமே இங்கே சில கலைவரங்கள் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. பல்வேறு தரப்பினரும் வந்து நீட் விலக்கு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்ற முழக்கங்கள்லாம் எழுப்பியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு காலையில் அதே முழக்கத்தோட ஆளுநர் மாளிகை முற்றுகை அப்படின்ற ஒரு விவகாரம் போய் கைது செய்யப்பட்டு ஒரு சமூக கூடத்தில் அடைக்கப்பட்டு இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. என்ன நடந்தது ஆக்சுவலி? கடந்த 6 நாட்களாக இங்கே பாலநிலத்தில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பந்தமாக டெல்லியில் கடந்த 1 மாத காலமாக ஒரு வீரியமான போராட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அப்போ அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது டெல்லியினுடைய காவல்துறை கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. துணை இராணுவ படையினரும் சேர்ந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் நடத்திய செய்திகள், நிகழ்வுகளை எல்லாம் நாம் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்போம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதலை நமது மாணவர்கள் சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான தாக்குதல். அப்போ அந்த தாக்குதலை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் பல்வேறு இடங்களில் அனுமதி கேட்டோம், காத்திருப்பு போராட்டம் நடத்த. அந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு உண்டான அனுமதி மறுக்கப்பட்டது தமிழ்நாடு அரசால். உடனடியாக அனுமதி மறுக்கப்பட்டவுடன் ஓரிரு நாள் போராட்டங்கள் நடத்தினாவே அரை மணி நேரம் 1 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்கிட்டு இருந்தாங்க. அது தமிழ்நாட்டு இளைஞர் மாணவர்களுடைய போராட்ட உணர்வை வீரியப்படுத்துவதற்கு உதவி செய்யாது. ஆகவே இந்த போராட்டத்தை தொடர் காத்திருப்பு போராட்டமாக நடத்துவதற்குண்டான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சிஜேபி அமைப்பை சார்ந்தவர்களும் நாங்களும் கலந்து பேசினோம். இன்றைக்கு சிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் இருக்குது இந்தியா முழுக்க. அது ஒரு ஒத்துழையாமை இயக்க மாதிரி
வெள்ளையினை வெளியேறு இயக்கம் மாதிரி இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்களுக்கான ஒரு போராட்டத்திற்கு உண்டான ஒரு வடிவமாக இன்றைக்கு சிஜேபி மாறி இருக்கு. அது வந்து வரவேற்கத்தக்கது தான். அப்போ அந்த இதை வந்து நாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறப்ப இளைஞர் மாணவர்களை இன்னும் அணிதிரட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து பேசணும். கலந்து பேசி சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பு அந்த போராட்டத்தை நடத்தலாம்னு சொல்லி திட்டமிட்டு ஏற்பாடு செய்தோம். ஏற்பாடு செய்தபோது காவல்துறை வந்து எங்களை தடுத்து நிறுத்தினாங்க, கைது செய்வதற்கு முயற்சி செஞ்சாங்க. அன்றைக்கு நாங்கள் கைது செய்யப்பட்டிருந்த அந்த போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்காது. ஆக அதவே நாங்கள் விவேகத்துடன் சிந்தித்து பாதுகாப்பான இடம் என்று தேர்வு செய்யப்பட்ட போது பாலநிலம் எங்களுக்கு தோன்றியது. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் வந்து செல்லலாம். எல்லா விதமான பாதுகாப்பு வசதிகளும் இங்கே இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல உட்காரலான்னு சொல்லி சிஜேபியோடு கேட்டவுடனே அவங்க சரின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு மற்ற இளைஞர் மாணவர் அமைப்புகளோடு கலந்து பேசி நாங்கள் இங்கே உட்காருவதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். இந்த போராட்டம் ஒரு அமைதியான முறையில் 10 பேர் 20 பேரோடு உட்கார்ந்து தொடங்கப்பட்ட போராட்டம். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர் மாணவர்கள் வந்து கலந்து கொண்டு சென்றார்கள். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக 6 நாட்களாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் வந்து கலந்து கொண்டப்ப அவரவர் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த போராட்டத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே இது எங்களுடைய அலுவலகம் தான், இப்படி தான் போராடணும் அப்படின்லாம் சொல்லலை. எல்லா விதமான வாய்ப்புகளுமே இங்கே கொடுத்தாங்க. கொடுத்துருக்கிறப்ப மற்ற அரசியல் கட்சிகள், குறிப்பாக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்னு நினைக்கிற கட்சிகள், அதிகாரத்தை இருந்த கட்சிகள், இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து இங்கு வேறு மாதிரி அவர் தனிப்பட்ட நபர் தாக்குதல்களில் ஈடுபட தொடங்குகிற போது இங்கே கொஞ்சம் கூச்சல் குழப்பங்கள்லாம் வந்துச்சு. அதை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து சரிப்படுத்தி கொண்டே வந்தோம். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய முன்தினம் சனம் செட்டி அவர்கள் வந்து ஒரு பரபரப்பை அங்கே உருவாக்கிட்டு போயிட்டாங்க. மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க. நீங்கள்லாம் மாணவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்பதற்குண்டான அதிகாரம் அவர்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுந்தது. ஆகவே அது ஒரு பரபரப்பாகி அதை வந்து நாங்கள் அமைதிப்படுத்திட்டோம். இப்படி தொடர்ச்சியாக வந்து பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய இடங்களில் நடப்பது என்பது இயல்பு. அதே போல் நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு ஒன்றிய அரசு அடிபணிந்து தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்துட்டார். இன்னும் ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக ஒன்றிய அரசு வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அப்போ அதை வைத்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்த அபிஜித் தீப்கே வந்து அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்தியா முழுக்க நடைபெற்ற அனைத்து மாநிலங்களிலும் அந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நாம் அந்த போராட்டத்தை தொடர்வது என்பது ஒரு இந்த காலச்சூழலுக்கு பொருத்தமாக இருக்காதுங்கிறத கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எங்ககிட்ட வலியுறுத்தி கேட்டாங்க. அப்போ நாங்கள் கேட்டபோது நாம் நீட் தேர்வு ரத்துக்காக நம்ம தொடர்ச்சியாக போராடுறோம். ஆனால் நம்ம உடனடியாக அந்த போராட்டத்தை வந்து நாம் ஒத்தி வச்சோம்னா சரியாக இருக்காது. நாம் இன்னும் 2-3 நாட்கள் தொடரலாம் அப்படின்னப்ப டெல்லியிலிருந்து அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தல் வந்து போராட்டத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாங்க, அதுதான் சரியானதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் தான் அந்த போராட்டம் நடந்துச்சு. அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுகிறோம், போராட்டத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறோம், அவரவர் அரசியல் ஆதாயம் தேடுகிறதற்கு பயன்படுத்துகிறாங்க, அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, அவர்கள் எங்களையும் சேர்த்து சொல்கிறாங்களாங்காட்டி நாங்கள் சேர்த்து சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் அறிவிக்கிறதா தான் அறிவிங்க. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடக்கிற போராட்டம். இந்த போராட்டத்தை நடத்துறது சிஜேபி தான் தலைமையில் நடக்குது. நாங்கள் இடத்த மட்டும் தான் வழங்கியிருக்கிறோம். நாங்கள் பின்னாடி இருந்து எல்லா உதவிகளையும் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த போராட்டம் நடந்ததுனால எங்களால் ஒரு சில அறிவிப்புகள் செய்ய வேண்டி இருக்குது. ஆகவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய அமைப்புகள், ஏஐஒய்எம், ஏஎஸ்எஃப் உள்ளிட்ட அமைப்புகளோடு இணைந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது. நீட் தேர்வு ரத்து என்பது பிரதானமான முழக்கம். அந்த முழக்கத்தை ஒன்றிய அரசு இன்னும் 1 மாத காலம் இங்கு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினால் கூட நிறைவேற்றாது என்பது நிதர்சனமான உண்மை. காரணம், மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்ட போது 200 பேர் படுகொலை செய்யப்பட்ட போது கூட அதை பற்றி அக்கறை கொள்ளாத அரசு தான் ஒன்றிய அரசு. அதே போல் காஷ்மீரில் ஒரு சிறுமி பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது அதை பற்றி கூட கவலைப்படாத அரசு தான் ஒன்றிய அரசு. அப்போ இந்தியா முழுக்க வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க.
அதே போல் பண மதிப்பீட்டு நடவடிக்கையின் போது நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அப்போ இதையெல்லாம் கூட அந்த அரசு பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியல. அப்போ நீட் தேர்வில் 43 பேர் இறந்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த அரசு நீட் தேர்வு ரத்து செய்யாத இருக்கிற இந்த சூழலில் நிச்சயமாக இந்த அரசு 1 மாத காலம் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினாலும் இதை நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. ஆகவே இது ஆட்சி மாற்றத்தில் தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த நோக்கத்தோடு நாம் தமிழ்நாடு முழுக்க இளைஞர் மாணவர்களை எழுச்சி கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை போராட்டத்தை வாபஸ் வாங்குவதாக அறிவித்த அதே மேடையில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், இடதுசாரி பெரியாரிய அம்பேத்கரிய இளைஞர் மாணவர் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இன்றைய காலையே 10 மணிக்கு ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடத்துவதை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்களோடு நாங்கள் கலந்து பேசியதில் கைது செய்யப்பட்டோம். அதில் கலந்து பேசியதில் இளைஞர் மாணவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர் இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவது, அந்த கூட்டமைப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை வலுவாக கொண்டு செல்வது, லட்சக்கணக்கான மாணவர் இளைஞர்களை அணிதிரட்டுவது, அதுதான் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நிர்பந்தத்தை ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்தும். அதுதான் மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தின் போது, இங்கு நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தின் போது ஒரு சிலர் தன்னுடைய சுயநலத்திற்காக அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தனர். அதை நாங்கள் விரும்பாத போது அவர்கள் நாங்கள் இந்த வடிவத்தில் போராட்டம் நடத்துகிறோன்னு சொன்னாங்க. அது அவர்களுடைய உரிமைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இது சம்பந்தமாக ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு ஒற்றுமையை உருவாக்கியாச்சு. அவர் போகிற ஒரு சிலர் என்னென்னா ஏற்கனவே அவங்க போராட்டத்தில் பெருமளவில் நடத்தி கலந்து கொண்டு கைதானார்களா என்பது தெரியல. இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் என்பது சரியானது. ஆனால் போராட்டத்தினுடைய தன்மையை கொச்சைப்படுத்துகிற விதமாக சோசியல் மீடியாக்களில் பேசுவது என்பது சரியானதல்ல. எந்த கட்சி அலுவலகமும் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தன்னுடைய அலுவலகத்தையும் வழங்கி அதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் வழங்குவது என்பது இன்ற காலத்தில் பொருந்தாது. அதையெல்லாம் வழங்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்புகள் மீது குற்றம் சாட்டுவது என்பது கால பொருத்தமானதாக இருக்காது. இது நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்தை இழிவுபடுத்துவதாக தான் அமையுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரையிலும் நடந்த இந்த போராட்டமானது மிக சிறப்பாக நடந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் ஆனால் நேற்றைக்கு இந்த போராட்டம் முடிவுற்ற பிறகு சிஜேபி அமைப்பினர் இங்கே போராட்டத்துக்காக கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் தவறாக வழிநடத்தி அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற சில விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுது. அதை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் குறிப்பாக சௌரவ் தாஸ் அவர்கள் சிஜேபியினுடைய நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் அவரே இது குறித்து ஒரு வீடியோ வெளியிடுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அப்போ 6 நாட்கள் நடந்த போராட்டத்துக்கான ஒரு உயிர்ப்பே இல்லாமல் போகுது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஜேபி நபர்கள் அவர்களுடைய அகில இந்திய தலைமை எடுக்கக்கூடிய முடிவிற்கு கட்டுப்பட்டு நேற்றைய போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். அதற்கான காரணங்களை தோழர்கள் விளக்கினார்கள். அவர்களுடைய போராட்ட வாபஸ் என்பது அவர்கள் வைத்த கோரிக்கையிலிருந்து சற்று பின்வாங்கல் தான், அது ஏற்புடையதல்ல. அதே நேரத்தில் அவர்கள் அரசியல் இப்பொழுதுதான் அரசியல் வயப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசியலுக்கு புதிதானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் ஜென்சி தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்களும் இளைஞர்களாகவும் இருக்கிறார்கள். முதல் முறையாக சமூக பார்வையோடு சமூக அக்கறையோடு மக்களுக்காக ஒரு போராட்ட களத்திற்கு வெளியே போராடி இருக்கிறார்கள். அதற்காக அவர்களை குற்றம் சாட்டி அவர்களை இனி போராட்ட களத்திற்கே வராமல் செய்வது ஏற்புடையதாகவும் இருக்காது. நேற்றைய தினம் மெரினாவிற்கு செல்வோம், போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் அப்படி என்ற ஒரு வார்த்தைகள் எல்லாம் மாணவர்களிடம் சில திட்டமிட்டு உருவாக்கினர். பெரும்பான்மையான 99% மாணவர்கள் இளைஞர்கள் அப்படியான உடன்பாட்டிற்கு வரவில்லை. அதாவது அந்த சிக்கலை உருவாக்கியவர்களும் ஒரு 50லிருந்து 60 பேர். ஆனால் இங்கே கூடிய கூட்டம் என்பது 5000க்கும் மேற்பட்டோர். அந்த 50-60 பேர் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அவருடைய கருத்துக்களும் நியாயமானது. அவருடைய கோபம், அதே நேரத்தில் அதில் சில தவறான நபர்களும் உள்ளிருந்தனர். அப்படியான ஒரு சம்பவம் மெரினாவை நோக்கி பயணம் என்று இருந்தால் போகும் வழி சென்னையினுடைய மையப்பகுதிகள், போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதிகள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் மிக பெரும்பான்மையான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாவட்டம் சென்னை. குறுகிய பரப்பில் அதிக மக்கள், அதிக நடமாட்டம். இப்படியான சாலையில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சென்று மெரினாவை அடைவது வன்முறைக்கு வித்திடலாம்.
கடந்த காலத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நிறைவு என்பது வன்முறையில் முடிந்தது. அதன் பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கூட போராட்ட களத்திற்கு வரவில்லை. வன்முறையில் ஒரு போராட்டம் முடிந்தது என்று சொன்னால் அவர்கள் இனி போராட்ட களத்திற்கு வராத ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. இதையெல்லாம் உணர்ந்துதான் இப்படியான போராட்டத்தை முழுமையாக இந்த இடத்தில் இருந்து முடித்துக்கொண்டு வேறு வேறு வடிவங்களில் மாணவர்களுடைய குரலுக்கு மதிப்பளித்து, போராட்டக்காரர்களுடைய குரலுக்கு மதிப்பளித்து போராட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவோம். மெரினாவில் கேட்க வேண்டுமென்றால் மெரினாவில் நீதிமன்ற தடையாணை இருக்கிறது. நீதிமன்ற தடையாணையை நீக்கிவிட்டு மெரினாவில் போராடுவதற்கு அனுமதியை பெற வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அதற்காக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் கட்டாயம் முயற்சி செய்யும். மிக விரைவாக அதற்கான நீதிமன்ற பணிகளை நாங்கள் தொடர இருக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் என்பது வன்முறை இல்லாமல் அமைதியான நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கு வந்தவர்கள் பெரும்பாலும் அரசியலை தற்போது கற்றுவரக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் பல்வேறு காரணங்கள் வெளியூரில் தங்கியிருப்பவர்கள், குடும்பத்திலிருந்து வந்து படிப்பவர்கள், வெளியூரிலிருந்து வந்து படிப்பவர்கள், இப்படியான குடும்ப பின்புலம் கொண்டவர்களாக மாணவர்களும் இளைஞர்களும் இருந்தார்கள். இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். இப்படியான பாதுகாப்பான சூழல் இருந்ததால் மட்டுமே தொடர்ச்சியாக வெற்றிகரமாக 6 நாள் போராட்டம் நடைபெற்றது. அது சில அசம்பாவிதங்களில் முடிந்தது என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு அடிப்பட்டால் கூட, தங்களுக்கு காயம் ஏற்பட்டால் கூட இனி போராட்ட களத்திற்கு வராத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதையெல்லாம் உணர்ந்துதான் இந்த முடிவெடுக்கப்பட்டது. ஆனாலும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் தொடர்ச்சியாக நீட் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்கும். இன்று நாங்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு கைதாகினோம். நாங்கள் கைதாகி வெளியே வந்திருக்கின்றோம். அந்த கூட்டத்தில் கைதான தோழர்களோடு பல்வேறு மாணவர்கள், பல்வேறு இளைஞர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களோடு நாங்கள் கலந்து ஆலோசித்ததில் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய அமைப்புகளோடு ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, மாணவர் இளைஞர் கூட்டமைப்பை உருவாக்கி நீட்டுக்கு எதிரான மற்றும் கல்வித்துறையில் இளைஞர்களுக்கான பிரச்சனை, இப்படி சமூக பிரச்சனைகளில் தலையிடுவது, சமூக பிரச்சனைகளில் செயல்படுவது, இணைந்து செயல்படுவது என்று முடிவு செய்திருக்கின்றோம். வருங்காலங்களில் அதற்கான கூட்டமைப்பை உருவாக்குவோம். அந்த கூட்டமைப்பின் மூலம் வலுவான போராட்டத்தை பிரச்சனை சார்ந்து சமூக முன்னேற்றம் சார்ந்து குற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுப்போம். ஆனால் இப்போ நேற்றைக்கு எல்லாமே முடிவுற்றது அப்படின்னு தோழர் சொன்னார். நீட் ரத்து அப்படிங்கிறது வந்து இதோடு முடிந்து விடக்கூடிய பிரச்சனை கிடையாது, அதற்கு ஒரு நீண்ட ஆண்டுகள் போராட்டம் தேவை அப்படின்ற மாதிரி. நம்ம இன்றைக்கு ஒரு 2 நாள் போராடிட்டோம்னா உடனே நமக்கு தீர்வு கிடைச்சிடாது. அப்படி இருந்த போதிலும் ஆளுநர் முற்றுகை அப்படிங்கிறது எதற்காக கவனம் இருப்பா? நீட் ரத்துங்கிறத ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். நீட் என்னைக்கு அறிமுகம் செய்யப்பட்டதோ அன்னிலிருந்து நீட் ரத்துங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்குது. இது ஒரு தொடர்ச்சியான போராட்டம். அவர் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார், ஆட்சி மாற்றங்கிறது தான் இந்த நீட் ரத்துங்கிறதுக்கு வழிவகை செய்யுங்கிறத குறிப்பிட்டார். அப்போ இந்த பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பது ஒரு தொடர்ச்சியான போராட்டம். அந்த போராட்டத்தை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமும் மாணவர் பெருமன்றமும் தொடர்ந்து கையில் எடுக்கும். அண்ட் இன்னொன்று, வெறும் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டா மட்டும் இந்த பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வந்துடுமா? அடுத்து அந்த இடத்துல இன்னொரு பாஜகவை சார்ந்த எம்பி தான் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டராக வர போகிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்போ பேப்பர் லீக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது எல்லாமே முறைப்படுத்துவாங்களா, முறையாக நடக்குமா இதன் பிறகு அப்படின்ற நம்பிக்கை எங்கேருந்து வரும்? இல்லை, பொதுவாக இந்த அரசாங்கத்தினுடைய கல்வி கொள்கையே முழுக்க ஒரு மோசடி நிறைந்ததாக தான் இருக்குது. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்க வேண்டும் என்பதை நீண்ட நாளமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இவர்கள் மத்தியில் எல்லா விதமான கல்விக்குண்டான அதிகாரங்களையும் குவித்து வைத்திருக்கிறாங்க. குவித்து வைத்திருப்பதோடு ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்களும் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மத கருத்துக்களை பரப்புகிற வேலைகளை செய்யக்கூடியதாக, ஜோதிடத்தை பரப்பக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக அவங்க ஈடுபட்டுருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் வலுவான போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதற்குண்டான அவசியம், நிர்பந்தம் அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னால், நீட் தேர்வு வினாத்தால் கசிவு ஏற்பட்டது. அந்த கசிவு ஏற்பட்டதற்குண்டான அனைத்து விதமான ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமே இது சம்மந்தமாக விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறாங்க.
நீட் தேர்வு வினாத்தால் கசியப்பட்டது என்பது உண்மை. இதை கண்டுகொள்ளாமல் ஒன்றிய கல்வி அமைச்சர் இருந்திருக்கிறாருங்கிறது உண்மை. அப்போ இவரை பதவி நீக்கம் செய்யணும், இல்லைனா ராஜினாமா செய்யணுங்கிறது ஆதாரபூர்வமாக இருக்குது. அப்போ இது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது. இது மாணவர்களுடைய போராட்டத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. அதனால் அவரை ராஜினாமா செய்ய வச்சுருக்காங்க. ஆனால் மீண்டும் நீட் தேர்வு சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. அதை தான் அவர்கள் கடைபிடிப்பாங்க. இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் இருக்கிற இடத்தில் இன்னொருவர் வந்தாலும் நீட் தேர்வு சம்பந்தமான ரத்து என்கிற கொள்கையை அவர்கள் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அதற்கு மாணவர்களின் போராட்டம், இளைஞர்களின் போராட்டம் இன்னும் வீரியமாக மாறணும். ஆனால் நீட் தேர்வு முறைகேட்டுக்கு இந்த சமயத்தில் நடந்ததுக்கு உண்டான தண்டனை தான் அந்த ராஜினாமா. ஆனால் நீட் தேர்வு ரத்து என்பதற்குண்டான போராட்டத்தை வலுவாக நடத்த வேண்டிய தேவை இருக்குதுங்கிறத நாங்கள் உணர்கிறோம். அதுக்கு முக்கியமாக மோடியை ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டியது என்பது இன்றைக்கு மிக அவசியமான தேவை. நாம் ஒரு நீட் தேர்வு என்பதை மட்டுமே மையப்படுத்தி போராடுவதை காட்டிலும் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் குறிப்பாக மாணவர்களுக்கு எதிராக இருக்குது, மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுறாங்க, தலித்துகளுடைய வீடுகள் இடித்து தள்ளப்படுது. இது எல்லாமே நம்ம நாடு முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சூழலில் இந்த அரசு எப்படி மாணவர்களுக்கு நலன் செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்க முடியும்? ஆகவே எங்களுடைய டிமாண்ட் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு இளைஞர்கள் மாணவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி தான் அடுத்த கட்டத்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சிகரமான போராட்டமாக ஆற்றுவதற்கு முயற்சிக்கிறோம். ஓகே, நேற்று இந்த இடம் இன்னைக்கு நம்ம ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா இப்படி கிடையாது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானோர் ஆயிரத்தை நெருங்கி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு பேர் இங்கே இருந்தாங்க. பட் இப்போது இந்த இடம் இவ்வளோ காலியாக இருக்குது, நம்ம இவ்வளோ அமைதியாக உட்காந்து பேச முடியுது, இந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா முழுக்க முழுக்க இளைஞர்களும் மாணவர்களுடைய போராட்டமும் தான் காரணம்னு இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே போராட்டக்காரர்கள் மீது ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டுட்டே இருந்தது. இங்கே ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜோடு இளைஞர்கள் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க அகற்றப்பட்டது வெளியே. அப்புறம் ஒவ்வொரு கட்சியினரும் வரும்போதும் சில சலசலப்புகள் ஏற்பட்டது. நேற்றைக்கு அமைச்சர் ராஜ்முருகன் அவர்கள் வரும்போது அவருக்கு எதிரான டவுன் கோஷம் எழுப்பப்பட்டது. இது எல்லாத்தையுமே எப்படி பார்க்கலாம்? உண்மையில் அப்படியான சம்பவங்கள் நடைபெற்றது உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் பெருமளவில் ஒரே நேரத்தில் கூடி திட்டமிட்டு ஒரு விஷயத்தை பரப்புவது கண்டனத்திற்குரியது. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெயர் பதாகைகள் கூட எந்த இடத்திலும் பயன்படுத்தியது கிடையாது. முழுக்க முழுக்க மாணவர்கள் அவர்களுடைய அலுவலகமாக, அவர்களுடைய வீடாக இந்த இடத்தை பார்த்தார்கள். அவங்க வருவாங்க, 6வது மாடியில் போய் தங்குவாங்க. அவங்களே வேணுங்கிற எந்த இடத்துக்குலாம் யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு அவருடைய இல்லம் போல், அவருடைய வீடு போல் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் பார்க்க முடிந்தது. 24 மணி நேரமும் திறந்தே இருந்தது. 24 மணி நேரம் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்படியான அமைதியான சூழல் தான் நடைபெற்று கொண்டது. இதில் பல்வேறு தரப்பினர், ஜென்சி தரப்பினர் மட்டும், ஜென்சி திமுகவை சேர்ந்தவர் மட்டுமல்ல, அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களும் பெருமளவில் கூடி அதில் ஒரு சில கருத்துக்களை விதைத்ததும் எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக தெரியும். ஆதாரப்பூர்வமாக எங்களிடம் இருக்கிறது. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் மெரினாவில் போராடுவோம் என்பதன் பொருள் பாலனிலும் ஒரு பாதுகாப்பான சூழல் தொடர் போராட்டத்திற்கு வழிவகுக்கிறது. மெரினாவில் தடையான இருக்கிறது. தொடர்ந்து போராடுவதற்கான வாய்ப்போ வழிவகையோ இல்லை. தொடர்ந்து போராடுவதை சீர்குலைக்க வேண்டும், தொடர்ந்து போராடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் போராட்ட களத்தை மாற்ற வேண்டும். போராட்ட களத்தை மாற்றுவது என்றால் இங்கு என்ன மாதிரியான இடம் பற்றாக்குறை, இடம் சின்னதாக இருக்குது. இங்கே 2000-3000 பேர் தான் கொள்ளளவு கொள்ள முடியும். நாளைக்கு 10,000 பேர் வருவாங்க, 15,000 பேர் வருவாங்க. நமக்கு இந்த இடம் போதுமானது அல்ல என்று கூறி சொன்னார்கள். உண்மைதான், இந்த இடம் கொள்ளளவு போதாமை என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் எந்தவித அனுமதியும் பெறாமல் மெரினாவில் கூடுவது என்பது, அதில் தொடர்ந்து போராட்டம் நடத்துவது என்பது வாய்ப்பு கிடையாது. அது வன்முறைக்கு வித்திடும். அதன் மூலம் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும். இனிமேல் போராட்டத்திற்கு மாணவர்கள், இளைஞர்கள் வரக்கூடாது என்பதை உள்நோக்கமாக கொண்டு சிலர் முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியின் விளைவுதான் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்ட நகர்வாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் சிஜேபி தரப்பினர் பின்வாங்கி விட்டனர். இதுதான் நடந்தது. அதே நேரத்தில் இன்று இந்த இடம் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த போராட்டம் அமைதியான முறையில் நிறைவடைந்து இருக்கிறது என்னுடைய காரணமாக நேற்று போனவர்கள் பெருமளவில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் வந்தார்கள்.
இன்று நடைபெற்ற போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் முதல் முறையாக நான் போராட்ட களத்திற்கு வந்தேன். என்னுடைய முதல் போராட்டமே இந்த போராட்டம் தான், நீட் எதிர்ப்பு போராட்டம் தான், சிஜேபி போராட்டம் தான். இனிமேல் நான் போராடுவேன், நான் உங்களோட சேர்ந்து போராடுறேன் என்று சொல்லி பலரும் வந்தார்கள். அவருடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது அவர்கள் இனி சமூகத்திற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள், அதற்காக போராடுவார்கள் என்பது தெரிய வந்தது. அதற்கு காரணம் அமைதியான முறையில் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய போராட்டம் தான். அதே நேரத்தில் நேற்றோடு முடியவில்லை, எங்களுடைய தொடர்ச்சியான இயக்கம் பல்வேறு வடிவங்களில் தொடரும். நான் இங்கே இன்றைக்கி நடந்த போராட்டத்தில் தான் நான் ஒரு அமைப்பில் சேர்ந்துருக்கேன். ஆனால் நான் வரும்போது சோஷியல் மீடியாவில் பார்த்து ஒரு காமன் மேனாக தான் வந்தேன், எந்த அமைப்பிலும் இல்லை. ஸோ எனக்கு எந்த பார்ட்டியோட ஃப்ரேமும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்டாக நின்று சப்போர்ட் பண்ணுவோம், ஒரு யங்ஸ்டராக நின்று சப்போர்ட் பண்ணுவோம் தான் வந்தேன். 2 நாள் நல்லா போச்சு. ஒரு 4 நாள் நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ணெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே நைட்டு 24 ஹவர்ஸ் தூங்காமலாம் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி அந்த 4வது நாள் நைட்டுன்னு நினைக்கிறேன், பிக் பாஸ் ஜூலி தெரியும்னு நினைக்கிறேன், அவங்க இப்போது டிஎம்கே சைடு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இவ்வளோத்துக்கும் அன்றைக்கி ஃபுல் டே கூட இருக்கல. அவங்க வந்தாங்க, டைரெக்டாக உட்காந்துருந்தாங்க. ஒரு 1 ஹவர் கூட இல்லை, ஒரு 40-30 மினிட்ஸ் உட்காந்துருந்தாங்க. அடுத்த 30 மினிட்ஸில், ஏன்னா எல்லாருக்கும் கருத்து இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இங்கே இருக்கவங்க சிஜேபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிபிஐயாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் உங்கள் கருத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு. நாங்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு. ஆனால் அவங்க ஒரு 1/2 ஹவர் மட்டும் உட்காந்துட்டு உடனே டாமினேட் பண்ணிவிட்டு அவங்க எந்திரிச்சு அவங்க நார்மலாக நார்மல் சப்போர்ட்டராக அவங்க ஒரு கருத்தை சொன்னால் கூட ஓகே நாங்கள் வெயிட் பண்ணி அவங்க கருத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவங்களோட டிஷர்ட்ஸில் ஜென்சி டிஎம்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஈஸியாக தெரிஞ்சுது, ஏன்னா பண்ணுறது ஒருத்தவங்க, அந்த கிரெடிட் ஸ்கோர் பண்ணுறது வேறு ஒருத்தவங்க மாதிரி இதாச்சு. அது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்புறம் நாங்கள் இறங்கி ஸ்டாப் பண்ணும்போது அதை கான்ட்ரவர்சியாக மாற்றினாங்க. ஸோ இப்படி ஒரு 2-3 கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த நான் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணி உங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு சொன்னது நான் தான். காரணம், ஒரு ப்ரொட்டஸ்ட்டு எதுக்காக பண்ணுறோம், எந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போய் ஜாயின் பண்ணுறோன்றதை தாண்டி ப்ரொட்டஸ்ட்டை எப்படி பண்ணுறோன்றதுல இருக்குது. இப்போது இதே ப்ரொட்டஸ்ட்டை நாங்கள் 4 நாள் பண்ண மாதிரி 5 நாள் பண்ண மாதிரி சைலண்ட்டாக பண்ணியிருந்தா சிபிஐ கண்டிப்பாக இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இன்னும் இந்த பேன் நீட்டு அகெயின்ஸ்டாக நாங்கள் நின்றுக்க முடியும். ஆனால் நாங்கள் இங்கே சில பேர் பண்ண தூண்டல்னால நம்ம உள்ளே உட்காந்து பண்ணால் ரிசல்ட் கிடைக்காது, நம்ம வெளியிறங்கி அடிக்கணும், வெளியிறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, எங்களை எமோஷ்னலாக இது பண்ணதுனால. ஸோ அந்த இடத்துல எங்களுக்கு அது கரெக்டாக படிச்சு, அது யங்ஸ்டராக நம்ம இறங்கி பண்ணாதான் அது முடியும்னு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்றைக்கி தான் ரிசல்ட் தெரியும் அவங்க எங்களை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது எப்படின்னா, நீங்கள் வாங்க நம்ம இறங்கி மெரினாவில் இறங்கி போராடுவோம், ராஜரத்னம் ஸ்டேடியமில் இறங்கி போராடுவோம், இல்லை ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி டைம்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே ஓகே பண்ணி இங்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி ஒரு தரப்பு சொன்னாங்க வேணாம் நம்ம கூலாகவே இதே மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இப்படி நார்மலாக பண்ணுறதுனால வெற்றிமாறன் சார், பாரஞ்சி சார்னு பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. பெரிய பெரிய ஆளுங்க வந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. எங்கள் ப்ரொடெஸ்ட்டு வைடாக போச்சு ஒரு இடத்துல உட்காந்து பண்ணதுனால, ஒரு பர்டிகுலர் இடத்துல. ஆனால் வெளியே போய் அடித்தோன்னா கண்டிப்பாக அது இன்னும் இதாகும். அது அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா எங்கள் ப்ரொடெஸ்ட்டு நிறைய இடத்துல பரவுது, அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சனம் ஷெட்டி வராங்க, ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராங்கன்னா அவங்க வந்தோடனே நாங்கள் வாய்ப்பெலாம் கொடுத்துட்டோம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அவங்க டேரெக்டாக மாணவங்க ஸ்டூடெண்ட்ஸை யங்ஸ்டர்ஸை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் ஒரு யங்ஸ்டர், நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்தேன். அவங்க டேரெக்டாக நீங்கள்லாம் மாணவராக, இங்கே எத்தனை பேர் மாணவர் இருக்காங்கன்னு கேட்கும்போது எந்த யங்ஸ்டருக்கும் ட்ரிகர் ஆகும். அவங்க உடனே ரிப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க, உங்களுக்கு ஐடி கார்டு வேணுமா, நீங்கள் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு. அது அப்படி ஒரு கான்ட்ரவர்சியாக வாண்டடாக க்ரியேட் பண்ணி வெளியே போய் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இது இவங்க டிவிகேக்காக ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க, இவங்க இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணல அப்படின்னு. பர்டிகுலர் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறதா இருந்தால் எல்லா பார்ட்டிஸ்லேருந்தும் ஆள் வராது ஃபஸ்ட்டு. அண்ட் இன்னொன்று, இந்த பாரஞ்சித் சார், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இவங்களா பண்ண ப்ரொஜெக்ட். எங்கள் ப்ரொட்டஸ்ட்டை, பீஸ்ஃபுல்லாக நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு, எங்கள் யூனிட்டியை பிரேக் பண்ணுறதுக்கு பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. ஸோ இதில் நாங்கள் வழி தடமாறி நாங்கள் அவங்க பண்ண விஷயத்தில் அப்புறம் இன்னொரு விஷயம், 2 நாள் லாஸ்ட்டு ஒரு முந்தா நாள்னு நினைக்கிறேன், நைட்டு 12:30 மணிக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை பர்டிகுலர் ஒரு பாலிமர் சேனல் போஸ்ட் பண்ணுறாங்க. யார்? ஜூலி பேசுனதை. அதுக்கு நாள் ஜூலி வரல. நைட்டு 12:30 மணி இல்லை, காலையில் 6 மணி வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். 6 மணிக்கு அப்புறம் 2 டீமாக பிரிஞ்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பண்ணோம்.
அதுக்கு நாள் நைட்டு 12:30 மணிக்கு வராத மீடியா அந்த பாலிமர் வராது, அதுக்கும் நாள் 12:30 மணிக்கு வரல நைட்டு, அதுக்கும் நாள் வரல. ஆனால் ஜூலி வந்த அன்னைக்கு நைட்டு மட்டும் அந்த பாலிமர் சேனல் வெளியே நின்றுருந்தாங்க. அவங்க வந்து பேசி முடிக்கவும் டைரெக்டாக உள்ளே வராங்க, ஜூலிக்கிட்ட மைக் தூக்கி நிட்டுறாங்க, அவங்க இப்படி பேச அதுக்கப்புறம் சனம் செட்டிக்கே இதான் நடந்துச்சு. ஸோ ப்ரீ பிளான்டாக வராங்க, வந்து ட்ரிகர் பண்ணணும், பசங்களை கத்த வைக்கணும், ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணணும், இதை நம்ம வெளியே வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதை கரெக்டாக பண்ணாங்க. இன்றைக்கி நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் டேரெக்டாக வந்து அடிங்க, வெளியே வந்து நின்றுங்கன்னு சொல்லி வர வச்சாங்க. காமன் மேனாக இன்றைக்கி வந்தது 2 பேர் தான், நானும் இன்னொரு பையனும் மட்டும்தான். இவங்கள நம்பி வந்தோம். யாரெல்லாம் நேற்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்களோ அவங்க யாருமே வரல. இன்றைக்கி எங்களுக்கு இந்த ப்ரொடெஸ்ட்டில் சப்போர்ட் பண்ணி நின்னது சிபிஐ, ஏஎஸ்எஃப், இந்த மாதிரி இவங்க ஒரு யூனிட்டியாக ஒரு இயக்கத்தோடு வந்தவங்க தான். ஸோ இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, என்ன ப்ரொட்டஸ்ட்டுக்கு கலந்துக்கிறோம் அப்படின்றத விட அதை எப்படி பண்ணுறோம், எந்த இயக்கத்தோடு சேர்ந்து நின்று பண்ணுறோம், நம்ம யூனிட்டி எப்படி வேலை செய்யணும், இதை கற்றுக்கிட்டோம். ஒரு யங்ஸ்டராக உங்களோட யூனிட்டியை பிரேக் பண்ணாமல் ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இதை மாதிரி யூனிட்டியாக பண்ணுங்கள், ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து பண்ணுங்கள். உங்களை வந்து பிரேக் பண்ண நினைப்பாங்க, நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க, நாங்கள் பண்ண தப்பு இப்போ எங்கள் ப்ரொட்டஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு, உங்களுக்கு கடைசி வரைக்கும் ரிசல்ட் வேணும்னா யூனிட்டியாக பண்ணுங்கள். இதை நான் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் கற்றுக்கிட்டேன். ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்போ போய் டேரெக்டாக பேரவே சொல்கிறேன், இது எனக்கு யார் மேலேயும் வஞ்சன்ஸ்லாம் கிடையாது. விஜய் சார்கிட்ட ஏன் திரும்ப விஜய் சாரை பற்றி ஏன் கேட்டுகிட்டே இருக்கீங்க, மோடி பற்றி ஏன் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இந்தியாவோட பிஎம்கிட்ட கொஸ்டின் கேட்குறோம், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆக்டர்கிட்ட போய் நாங்கள் கொஸ்டின் கேட்கல. விஜய் சார் வந்து ஒரு மூவி நடிக்கும்போது சோஷியலில் நடக்கிற, சமுதாயத்தில் நடக்கிற ஒரு கொஸ்டினை போய் ஏன் இது நடக்குதுன்னு கேட்கல. சிஎம் ஆனால் என்னோட சிஎம்கிட்ட நான் கொஸ்டின் கேட்காம நான் யார்கிட்ட போய் கேட்குறது? ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து என் சிஎம்கிட்ட தான் கேட்குறேனே தவிர ஒரு ஆக்டர்கிட்ட போய் நான் கேட்கல. கேட்குற உரிமை எனக்கு இருக்குது, சொல்கிற கடமை அவருக்கு இருக்குது. அதை விட்டுட்டு விஜய் சார் இப்போ தான் வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு முட்டாத்தனமாக கொஸ்டின் கேட்காது. இந்த ப்ரொட்டஸ்டினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயம் வர வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? இப்போ வந்து கொஞ்சம் மாணவர்கள் தான் வந்திருக்காங்க, கொஞ்சம் மாணவர்கள் தான் இப்போது இன்னும் அதிகமான பலம் தேவைப்படுது. டெல்லியில் தர்மேந்திர பிரதாப் ரிசைன் பண்ணுறக்கே லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒன்று திரண்டு மதம் கடந்து ஜாதி கடந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா நின்னனால தான் ஒன்றா நின்று போராடினால தான் அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுது. அப்போது பேன் நீட் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயந்தான், அதுக்கு ஆட்சி மாற்றமே தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த எண்ணிக்கை போதுமான அளவில் இல்லை. அப்போது இதை மாணவர்களுக்கு விளக்கி அவங்களெல்லாம் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்று திரட்டி நம்ம இந்த போராட்டத்தை வன்முறை இல்லாமல் அமைதியான முறையில் தொடரும். மெரினா சம்பந்தமாக நீதிமன்றத்தில் தடையாணை இருக்குது. நீதிமன்றத்தில் போராடி தடையாணை பெற வேண்டியது இன்றைய தேவை, தடையாணையை திரும்ப பெற வைக்க வேண்டியது இன்றைய தேவை. நாம் அதற்கு செல்லாமல் மெரினாவுக்கு போவோம்னு சொல்லுவது இன்றைக்கி புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கும், பாதிப்பை உருவாக்கும். இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து தான் அது வேண்டாம், அந்த முழக்கம் வேண்டாங்கிறத நாங்கள் சொன்னோம். ஒரு சில அரசியல் கட்சிகள், குறிப்பாக அந்த கட்சியினுடைய பெயர் சொல்ல நீங்கள் அனுமதிச்சா கூட சொல்லலாம், குறிப்பாக தாவேகா இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொன்று திமுக இந்த போராட்டத்தை தன் போராட்டமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தாங்க. இது ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடக்கணும், இல்லைன்னா ஆண்ட கட்சிக்கு ஆதரவாக நடக்கணுங்கிறது தான் அவங்களுடைய சுயநலமே தவிர முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்குண்டான அடிப்படையான கொள்கை அவர்கிட்ட இல்லை. இங்கே திமுகவை சேர்ந்த பல தலைவர்கள் உரையாற்றினாங்க, அவர்களுடைய உரையெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் அவர்களுடைய சித்து விளையாட்டுகள் எல்லாம் நேற்று நடந்ததை நாங்கள் அப்பட்டமாக ஆதாரப்பூர்வமாக எடுத்து வச்சிருக்கிறோம். திமுகவினுடைய நிர்வாகிகள் தான் இங்கே தாவேகாவினுடைய அமைச்சர் உரையாற்றிய போது சத்தம் போட்டு கூச்சல் போட்டு பேசினாங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குது. இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுடுறேன். ஜென்சி திமுகவினர் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து ஆட்களை திரட்டி இந்த போராட்டத்தை திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்ட்டு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. இவ்வாறு குற்றம் சாட்டுவது பற்றி எங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அதற்கான முயற்சி நடைபெற்றது. அந்த கூட்டத்தை, இந்த பெருமளவிலான மாணவர் இளைஞர்களினுடைய தன்னெழுச்சி கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்த போராட்டத்தை தன்மயமாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி நடைபெற்றதை நாங்கள் அறிவோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் அறிவார்கள். டிபேட்லேருந்தே நீங்கள் 3-4 நாளாக எங்கள் கூட தான் இருக்கீங்க, தொடர்ச்சியாக சுற்றி வரீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.